வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஜூன் 12ஆம் தேதி ஏர் இந்தியா ஃபிளைட் 171 அகமதாபாத்ல இருந்து லண்டன்ல இருக்கிற கேட்விக் ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டிய ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன 32 செகண்ட்ல கீழே விழுந்து நொறுங்கி கிட்டத்தட்ட 270 பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவுல ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள நாம பேசியிருக்கிறோம். இதற்கு முந்தைய காணொளியில முடிஞ்சா நீங்க பாருங்க. இத பத்தி நாம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஏர்பிளேன் தயாரிக்கக்கூடிய போயிங் நிறுவனம் தரப்புல என்னெல்லாம் கடந்த காலங்கள்ல முறைகேடுகள் நடந்திருக்கு, என்னென்ன அலட்சியங்கள் நடந்திருக்கு, டிஜிசிஏ சார்புல இங்க எவ்வளவு தூரம் அவங்க அலட்சியமா இருந்திருக்கிறாங்க, மெத்தனமா இருந்திருக்கிறாங்க, ஏர் இந்தியா நிறுவனம் எவ்வளவு கவனக்குறைவாக செயல்பட்டிருக்கிறது, இது போன்ற பல விஷயங்கள நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்பவே நான் சொன்னேன், குறைஞ்சது 1 மாசம் ஆகும் பிரிலிமினரி ரிப்போர்ட் வரதுக்கு. இந்த கிராஷ் எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத ஒரு டீம வச்சு, அதாவது இந்த டீம்ல பாத்தீங்கன்னா, டிஜிசிஏ இருக்கு, போயிங்கை சேர்ந்த அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. இந்த என்ஜினை தயாரிக்கக்கூடிய ஜிஇ கார்ப்பரேஷன்ல இருந்து அதுல ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. யுஎஸ்எல்ல இருந்து, ஏன்னா இது யுஎஸ்ஏல தயாரிக்கப்பட்ட ஒரு பிளைட் அப்படிங்கறதுனால ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் அங்க இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்த அரசு அமைப்பை சேர்ந்தவர்கள் இதுல இருக்கிறாங்க. சோ இவ்வளவு பேரும் சேர்ந்துதான் இந்த ஆக்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்றதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் வேற ஏர்கிராப்ட்ஸ்ல நடக்கக்கூடாது. அதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிற ரீதியில தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படுது. சோ இந்த இன்வெஸ்டிகேஷனுடைய மோட்டிவ் பாத்தீங்கன்னா, யார் இதுக்கு காரணம், யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள், யார நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆக்கணும், அக்கௌண்டபிள் ஆக்கணும் அப்படிங்கறத தாண்டி, இது போன்ற விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த ஏர்பிளைன்ஸ்ல ஏர்லைன்ஸும் சரி, இந்த ஏர்பிளைன்ஸை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களும் சரி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிரிலிமினரி ரிப்போர்ட்டோட நோக்கம். ஆனா இப்போ ரிலீஸ் ஆன பிரிலிமினரி ரிப்போர்ட்டுடைய நோக்கம் அப்படி இருக்கிறதாக தெரியல. இதை ஒட்டி இன்னும் பல கேள்விகள் தான் எழுந்திருக்கு. பிரிலிமினரி ரிப்போர்ட் பல கேள்விகளுக்கு விடை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சா இன்னும் பல பல கேள்விகளை தான் எழுப்பியிருக்கு. சோ பிரிலிமினரி ரிப்போர்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். ஏன் இது இவ்வளவு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறது நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது உங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு பிளைட்ல நீங்களும் டிராவல் பண்ணுவீங்க. சோ இது போன்ற விஷயங்களை நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தாம முழுமையா கேட்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப தெளிவா பிரிலிமினரி ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ப்ரீ ஃபிளைட் பிரெத் அனலைசர் டெஸ்ட்ல எல்லா க்ரூ மெம்பர்ஸும் பங்கு பெற்றிருக்கிறாங்க. எல்லாருமே நார்மலா இருந்திருக்காங்க. யாருமே அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எனி ஆல்கஹால் ஆர் ட்ரக்ஸ் எதுவுமே இல்ல. அப்படிங்கறத ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிளைட் ஆபரேட் பண்ண 2 பைலட்ஸும் பாத்தீங்கன்னா மும்பையை சேர்ந்தவர்கள். ஆனா ப்ரீவியஸ் டேவே அவங்க அகமதாபாத்துக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். மூன்றாவது, அன்னைக்கு கிரவுண்ட்ல இருந்த விசிபிலிட்டி, விண்டு, வெதர் டெம்பரேச்சர், பேர்ட்ஸ் இது எல்லாமே விதின் நார்மல் லிமிட்ஸா தான் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிட்டாங்க. நாலாவது, பிளைட் உடைய வெயிட் பாத்தீங்கன்னா விதின் வெல் பிரிஸ்கிரைப்ட் லிமிட்ஸ் தான் இருந்திருக்கு. பிளைட்ல எந்த விதமான டேஞ்சரஸ் கார்கோஸும் இல்ல. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. இவ்வளவும் நார்மலா இருக்கும் பொழுது ஏன் இந்த பிளேன் இப்படி கிராஷ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் அந்த பிளைட்ல இருந்து ரிட்ரீவ் பண்ண அந்த பிளாக் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய பிளைட் டிஜிட்டல் ரெக்கார்டர் மற்றும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் இது ரெண்டையும் வச்சு அவங்க அனலைஸ் பண்ணி இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளைட் டேக் ஆஃப்க்கு கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் பிளைட் நார்மலா தான் டேக் ஆஃப் ஆச்சு. கிட்டத்தட்ட 1:38:42 செகண்ட்ல 180 நாட்ஸ் ஸ்பீட இந்த பிளைட் அச்சீவ் பண்ணிடுச்சு. இதுதான் மினிமம் ஸ்பீட் ஃபார் த டேக் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மினிமம் த்ரஸ்ட் இந்த பிளைட் அச்சீவ் பண்ணிடுச்சு. இதுக்கு அப்புறம் தான் இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அதாவது இந்த 180 நாட்ஸ் ரீச் பண்ண உடனே பிளைட்ல 2 என்ஜின் இருக்கு இல்லையா? என்ஜின் 1, என்ஜின் 2. இந்த 2 என்ஜினுக்கும் ஃபியூவல் போகக்கூடிய அந்த வால்வ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 2 ஸ்விட்சஸ் பிளைட்ல இருக்கு. இதற்கு ஃபியூவல் கண்ட்ரோல் ஸ்விட்ச் அப்படிங்கிறது பேரு. இந்த ஃபியூவல் கண்ட்ரோல் ஸ்விட்ச் எப்பவுமே பிளைட் டேக் ஆஃப் ஆகும் பொழுது ரன் அப்படிங்கிற மோட்ல தான் இருக்கும். அப்படி ரன் அப்படிங்கிற மோட்ல இருக்கும் பொழுதுதான் அந்த வால்வு திறந்திருக்கும். ஃபியூவல் என்ஜினுக்கு சப்ளை ஆகும். என்ஜினால த்ரஸ்ட் டெவலப் பண்ணி பிளைட் டேக் ஆஃப் பண்ணி ஆல்டிடியூட அச்சீவ் பண்ண முடியும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த பிளைட்ல பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆன உடனேயே 2 பிளைட் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ்க்கும் ரன் அப்படிங்கிற பொசிஷன்ல இருந்து கட் ஆஃப் பொசிஷனுக்கு வந்திருக்கு. இது ஏன் நடந்தது அப்படிங்கிறது தான் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதை ஒட்டிதான்
பெரிய சர்ச்சைகள் நடக்குது. சோ இந்த பிளைட்டுடைய கண்ட்ரோல் சுவிட்சஸ் ரன் அப்படிங்கிறதுல இந்த கட் ஆஃப் பொசிஷனுக்கு வந்ததுனால என்ஜினுக்கு போக வேண்டிய ஃபியூவல் கட் ஆஃப் ஆயிடுது. அப்போ இன்ஜினுடைய த்ரஸ்ட் குறையுது. இது குறைஞ்ச உடனே காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ல 2 பைலட்கள் பேசின விஷயங்கள் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு பைலட் இன்னொரு பைலட்ட கேக்குறாரு, why did you switch off the fuel control switches அப்படிங்கறத கேக்குறாரு. அதற்கு பதில் சொல்லக்கூடிய பைலட், நான் அதை செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன். இதுக்கப்புறம் நான் வரேன். இத ஆனா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:38:47 seconds டேக் ஆஃப் ஆறது 42 செகண்ட்ஸ்ல. இந்த என்டையர் விஷயமும் within a matter of few seconds நடந்துருது. எக்ஸாக்ட்லி 1:38:47 செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ராட் டிப்ளாய் ஆகுது. ராபிட் ஏர் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிளைட்ல எலக்ட்ரானிக் ஃபெயிலியர், ஹைட்ராலிக் ஃபெயிலியர், இல்ல டியூவல் என்ஜின் ஃபெயிலியர் வரும்போது உடனே பிளைட் லேண்ட் ஆறதுக்காக அதுக்கு தேவையான அந்த மினிமம் ஹைட்ராலிக், எலக்ட்ரிக்கல் அண்ட் என்ஜின் த்ரஸ்ட் கொடுக்கக்கூடியதான் இந்த ராபிட் ஏர் டர்பைன் அப்படிங்கிற ராட். இந்த ராட் வந்து கரெக்டா 1:38:47 செகண்ட்ஸ்ல வந்து டிப்ளாய் ஆயிருக்கு. அப்ப ராட் டிப்ளாய் ஆயிருக்குன்னா இங்க 2 என்ஜினும் ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதற்கு அப்புறமும் பைலட்ஸ் இந்த சிச்சுவேஷனை சால்வேஜ் பண்ண முயற்சி பண்றாங்க. அதாவது 2 பிளைட் கண்ட்ரோல் சுவிட்சஸையும் கட் ஆஃப் பொசிஷன்ஸ்ல இருந்து மீண்டும் ரன் பொசிஷனுக்கு அவங்க மாத்தி இருக்கிறாங்க within a matter of few seconds. Fortunately பாத்தீங்கன்னா இன்ஜின் ரிகவரி ப்ராசஸும் ஆரம்பிச்சிருக்கு. இதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஜின்ல த்ரஸ்ட் ரிகவரி ரொம்ப எஃபிஷியன்டாவே நடந்திருக்கு. இன்ஜின் ஸ்பீடு பிக்கப் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு என்ஜினும் அந்த நிலைமைக்கு வரதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தேவை. அந்த ஃபியூ மினிட்ஸ் அப்படிங்கிற அந்த டைம் அட்வான்டேஜோ ஆல்டிடியூட் அட்வான்டேஜோ அன்பார்ச்சுனேட்லி இந்த பிளைட்டுக்கு இல்லாம போயிடுச்சு. இவங்க அட்லீஸ்ட் ஒரு 100-200 அடி இன்னும் மேல அந்த பிளைட் பறந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா என்ஜின் ரெக்கவரி ஆயிருக்க முடியும். இந்த பிளைட்ட அவங்க சேஃபா கொண்டு வந்து லேண்ட் பண்ணிருக்க முடியும். ஏன்னா இந்த பிளைட்ட பொறுத்த வரைக்கும் டேக் ஆஃப் இருக்கட்டும், லேண்டிங்கா இருக்கட்டும், இல்ல பிளை பண்றதா இருக்கட்டும், ஒரு என்ஜின் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா போதும். சிங்கிள் என்ஜினை வச்சே இந்த பிளைட்ட ஆபரேட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அந்த ஒரு என்ஜின் ரெக்கவரி ஆகிறதுக்கான டைம் இருந்திருந்ததுன்னா பைலட்ஸ் கண்டிப்பா இந்த பிளைட்ட கொண்டு வந்து லேண்ட் பண்ணிருப்பாங்க. அதுல என்ன பிரச்சனை அப்படிங்கறத சரி பண்ணிட்டு மீண்டும் அந்த பிளைட் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி இந்த ஆல்டிடியூட் அண்ட் டைம் இது ரெண்டுமே பைலட்ஸ்க்கு இல்லாததுனால வேற வழியே இல்லாம மேடே மேடே அப்படிங்கிற கால கொடுக்குறாங்க. அந்த கால் வந்த அடுத்த வினாடிய 1:39:11 செகண்ட்ஸ்ல இந்த பிளைட் கிராஷ் ஆகி அந்த பிளைட்ல இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க, ஒருத்தரை தவிர. சோ எசென்ஷியலி இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் என்ன சொல்ல வருதுன்னா, பிளைட்ல எல்லா பாராமீட்டர்ஸும் நார்மலா தான் இருந்தது. க்ரூ கூட நார்மலா தான் இருந்தாங்க. ஆனா இந்த பிளைட் கிராஷ் ஆனதுக்கு காரணம் டியூவல் என்ஜின் ஃபெயிலியர். சோ டியூவல் என்ஜின் ஃபெயிலியர் எதனால ஏற்பட்டதுன்னா, என்ஜினுக்கு போக வேண்டிய ஃபியூவல் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுலதான் ஏகப்பட்ட சர்ச்சைகள் எழுந்திருக்கு. பைலட் அசோசியேஷன் சார்பில் கடுமையான எதிர்ப்புகளை, கண்டனங்களை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா வெளியிட்ட விதம் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. எந்தவித பிரஸ் கான்பரன்ஸும் இல்லாம, இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்ல யாருடைய ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட்டை நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. அதுவும் இரவோட இரவா சைலண்டா ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவில் இந்த செய்தி வரதுக்கு முன்னாலே பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மீடியால இந்த செய்தி பரவுது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற பத்திரிகையில இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் அபிஷியலா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே இதுல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதி அதை எப்படி அவங்க டிசைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபியூவல் கண்ட்ரோல் சுவிட்சஸ் வந்து மேனுவலா மட்டுமே அதை இயக்க முடியும். ஆட்டோமேட்டிக்கா ரன் பொசிஷன்ல இருந்து அந்த கட் ஆஃப் பொசிஷனுக்கு வர முடியாது. அப்போ அந்த காக்பிட்ல இருந்த பைலட்ஸ்ல யாராவது ஒருத்தர் தான் இதை செஞ்சிருக்கணும். சோ இது ஹியூமன் எரர், டெலிபரேட்டா நடந்த ஹியூமன் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிற அளவுக்கு பைலட்ஸ் மீது பழியை போடும் ரீதியில் இந்த ஆர்டிகல் அமைஞ்சிருக்கு. இதற்கு என்ன அடிப்படை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேக்குறாங்க. அதே மாதிரி எந்த விதமான ஒரு டிரான்ஸ்பரன்சியும் இல்லாம இருக்கு. இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்டோட நோக்கம் உயிரோடு இல்லாத பைலட்ஸ் மீது பழியை போட்டு யாரையோ காப்பாற்ற முயற்சி பண்ணுது அப்படிங்கிற நோக்கம் தான் இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்ல தெரியுது அப்படின்னு பைலட்ஸ் அசோசியேஷன் சார்பாக கடுமையான கண்டனங்களை எழுப்பியிருக்கிறாங்க. இந்த கண்டனங்களை ஏதோ அரசுக்கு எதிராக இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மேலோட்டமா எழுப்புறதா நம்ம நினைக்க கூடாது. இந்த கண்டனங்களுக்கு பின்னால வலுவான
கேள்விகளும் இருக்கு. இதற்கு முன்னால நடந்த பல சம்பவங்களையும் அவங்க கோட் பண்ணி தான் இந்த விஷயங்கள முன்வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஏன் பைலட்ஸ் பிளேம் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, பொதுவாக இந்த பிளைட் ஓட்டக்கூடிய பெரும்பாலான ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் பைலட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபியூவல் கண்ட்ரோல் ஸ்விட்ச் இது மேனுவலா மட்டும் தான் ஆப்பரேட் பண்ண முடியும். இத ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் அப்படிங்கறது அதுல பாசிபிளே கிடையாது. ஏன்னா இந்த ஸ்விட்சஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு க்ரூவ் இருக்கு, ஒரு ஸ்ப்ரிங் மெக்கானிசம் இருக்கு. இது இல்லாம இது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் மோடுக்கு வராம இருக்கிறதுக்கு கார்ட் ரெயில்ஸ் இருக்கு. இவ்ளோ ப்ரொடெக்ஷன் இருக்கு. அப்போ ஒரு ஃபியூவல் ஸ்விட்ச ரன்ல இருந்து கட் ஆஃப்க்கு கொண்டு வர முடியும்னா அது பைலட்ஸ் ஆக மட்டும் தான் முடியும். இந்த ஸ்விட்சோட தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிட் ஏர்ல திடீர்னு என்ஜின்ல ஏதாவது கோளாறு ஏற்பட்டு என்ஜின் தீ பிடிச்சதுன்னா உடனே அந்த ஒரு என்ஜினுக்கான ஃபியூவல் சப்ளையை கட் ஆஃப் பண்ணணும். இல்ல பிளைட் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் பிளைட் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் என்ஜினுக்கு போகக்கூடிய ஃபியூவலை கட் ஆஃப் பண்ணணும். இது போன்ற விஷயங்களுக்கு தான் இந்த ஃபியூவல் கண்ட்ரோல் ஸ்விட்ச் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ தெரியாம ஆக்சிடென்டலா இதை ஆபரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு செகண்ட் ஆகும். இந்த ஸ்ப்ரிங் மெக்கானிசம் இருக்கு. இந்த ஸ்ப்ரிங்க வச்சு இப்படி தூக்கிட்டு அதை பின்னால கொண்டு வரணும்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு செகண்ட் 2 செகண்ட் ஆவது ஆகும். சோ தெரியாம ஒரு பைலட் இதை செய்யறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. அப்ப இது தெரிஞ்சே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இரண்டாவது 2 பைலட்டுக்கும் நடந்த கான்வர்சேஷன். நீ ஏன் இந்த ஸ்விட்சஸ் ஆஃப் பண்ணன்னு ஒரு பைலட் கேக்குறாரு. இதை நான் செய்யலன்னு அடுத்த பைலட் சொல்றாரு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதை நான் செய்யல அப்படின்னு 2வது பைலட் சொல்றாருல, அந்த வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்ல கொடுக்கப்படல. மாறாக இதை ஏன் நீ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணன்னு பைலட் 1 கேக்குறாங்கல்ல, அததான் இந்த ரிப்போர்ட் ஹைலைட் பண்ணுது. நீ ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண அப்படிங்கிற கேள்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நான் இதை செய்யல அப்படின்னு 2வது பைலட் சொல்ற பதிலுக்கு நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுவும் ஒரு பாசிபிலிட்டியா இருக்கலாம் இல்லையா? அப்ப ஏன் அதை இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் ஆராய மாட்டேங்குது? ஏன் ஒருதலை பட்சமாக இந்த குற்றச்சாட்டை பைலட் மீது வைக்குது அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பைலட் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரிலிமினரி ரிப்போர்ட்டுடைய இன்டென்ஷன் தவறு எங்க நடந்திருக்கு அப்படிங்கறத சுட்டி காட்டுறது மட்டும் இல்லாம இது போன்ற தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த ஏரோப்ளேன் தயாரிக்கக்கூடிய நிறுவனம், என்ஜின் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதும் தான். ஆனா இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட எந்த ரெக்கமெண்டேஷனுமோ போயிங் நிறுவனத்துக்கோ இல்ல ஜிஇக்கோ கொடுக்கப்படவில்லை. அப்போ போயிங் நிறுவனம் தயாரித்த ஏரோப்ளேன்லயோ இல்ல ஜிஇயோட என்ஜின்ஸ்லயோ எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒயிட் வாஷ் பண்ண முயற்சி பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேக்குறாங்க. இது மிகவும் நியாயமான ஒரு கேள்வி. இறந்து போன பைலட்ஸ் மீது தவறை சுமத்தி யாருடைய தவறுகளை நீங்க மறைக்க முயற்சி பண்றீங்க? யாருடைய ரெபுடேஷனை நீங்க சேவ் பண்ண முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேக்குறாங்க. இது நியாயமான கேள்வி. ஏன்னா இதற்கு முன்னாலேயே நான் என்னுடைய பழைய காணொளிகள்ல சொன்ன மாதிரி போயிங் நிறுவனத்தின் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. இதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். போயிங் 737 மேக்ஸ் பிளைட் ஒண்ணு கிராஷ் ஆனப்போ இதே மாதிரி போயிங் நிறுவனம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பைலட்டோட மிஸ்டேக் தான். அவருக்கு இந்த பிளைட் ஆபரேட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி இத கடந்து போனாங்க. ஆனா மீண்டும் ஒரு முறை அதே மாதிரி இன்னொரு 737 மேக்ஸ் பிளைட் கிராஷ் ஆனோன்னு உண்மை வெளியில வந்தது. அப்பதான் இந்த பிளைட்ல இவங்க புதுசா எம்கேஸ் சிஸ்டம்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இத பற்றிய எந்த அவேர்னஸோ இல்ல பைலட்டுக்கு அது சம்பந்தமான ட்ரைனிங்கோ கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற உண்மை அந்த விசாரணையில தான் வெளியே வந்தது. அது வரைக்கும் மிக எளிதாக பைலட்டுக்கு பிளைட் ஓட்ட தெரியல, அவங்களுடைய எரர்னால தான் இவ்வளவு உயிர்கள் போச்சு அப்படின்னு பிளேம ஃபுல்லா பைலட்ஸ் மேல ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிங் நிறுவனம் தப்பிக்க முயற்சி செஞ்சது. இது மட்டும் இல்ல, பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வார்னிங் சைன்ஸ் வேர் ஆல்ரெடி தேர். போயிங் நிறுவனத்தில் வேலை செஞ்ச இன்ஜினியர்ஸே இவங்க எவ்வளவு கவனக்குறைவா எந்த விதமான குவாலிட்டி டெஸ்டிங்கும் இல்லாம ஏர்பிளைன்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இது போன்ற ஏர்பிளைன்ஸ்ல நாங்க பயணம் பண்ண மாட்டோம்னு அந்த எம்ப்ளாயிஸே சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு போயிங் எம்ப்ளாயி ரொம்ப தெளிவா, நான் போயிங்ல வேலை செய்யற நேரத்துல கிட்டத்தட்ட 11 ஏர்கிராப்ட் இந்த மாதிரி தான் எந்த விதமான குவாலிட்டி கண்ட்ரோலும் இல்லாம அவங்க தயாரிச்சாங்க. இத பத்தி என்னுடைய பாஸ் சீனியர் அத்தாரிட்டி நான் சொன்னோனே, நீ ஏன் கவலைப்பட? இது என்ன நம்ம நாட்டிலே ஓட போகுது, வெளிநாட்டுகளுக்கு தானே கொடுக்க போறோம் அப்படின்னு அலட்சியமா பதில் சொன்னாரு. அந்த 11 பிளைட்ல கிட்டத்தட்ட 6 பிளைட்ட இந்தியாவுக்கு தான் வித்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. இதெல்லாம் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணப்படல. டிஜிசிஏ இதுல எந்த அளவுக்கு அலட்சியமா இருந்திருக்கு. தொடர்ந்து ஏர் இந்தியா பிளைட்ஸ்ல இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வரும்பொழுது அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஏர் இந்தியாவு கிட்ட வெறும் விளக்கம் கேட்டதோட நிறுத்திட்டாங்க. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏர் இந்தியா எவ்வளவு அலட்சியமா எவ்வளவு மெத்தனமா இருந்திருக்கு. இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து நாம பேசிட்டு இருக்கோம். இறந்து போன பைலட்ஸ் மீது பழி போடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க உயிரோட அவங்களால விளக்கம் கொடுக்க முடியாது.
இரண்டாவது, இந்த பைலட்ஸோட இந்த ஒரு கான்வர்சேஷன் மட்டும் ஏன் பிரிலிமினரி ரிப்போர்ட்ல ஹைலைட் பண்றீங்க? இது இல்லாம அந்த 30-40 செகண்ட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருப்பாங்கல்ல, அதை ஏன் வெளிப்படையா வெளியில சொல்ல மாட்டேங்கிறீங்க? தொடர்ந்து பல காலமா காக்பிட்குள்ள ஒரு வீடியோ ரெக்கார்டர் வைக்கணும். அங்க என்ன நடக்குதுங்கிறத மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை பல தரப்புல வச்சிருக்காங்க. ஆனா இதற்கு பைலட் அசோசியேஷன் தான் முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வீடியோ ரெக்கார்டிங் டிவைஸ் இருந்திருந்ததுன்னா இந்த ஃபியூவல் ஸ்விட்சஸ பைலட்ஸ் தான் இயக்குனாங்களா இல்ல தானா அது கட் ஆஃப் பொசிஷனுக்கு வந்துச்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்க முடியுமே. இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த பதிலுமே இல்ல. இது 100% பைலட் எரர் அப்படின்னு நம்மளால ஒட்டுமொத்தமா பிரிலிமினரி ரிப்போர்ட்டை வச்சு ஜட்ஜ் பண்ணிட முடியாது. இதற்கான அதர் பாசிபிலிட்டிஸையும் நாம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இதுவும் அந்த பைலட் கான்வர்சேஷன்ல இருந்து வருது. நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணியான்னு கேட்டா நான் செய்யல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் செய்யல அப்படிங்கறது அவர் உண்மையை சொல்றாரு அப்படிங்கிற பட்சத்துல எப்படி ரன்ல இருந்த ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ் கட் ஆஃப்க்கு வந்தது? அதற்கு என்ன காரணம்? ஏதாவது சென்சார் டிஃபால்ட் இருந்ததா? ஏதாவது ஃபால்ட்டி ஸ்விட்ச் மெக்கானிசமா? ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் இருந்ததா? ஹைட்ராலிக் ஃபெயிலியர் இருந்ததா? சாஃப்ட்வேர்ல ஏதாவது கரப்ஷன் இருந்ததா? அப்டேட் பண்ணும்போது சாஃப்ட்வேர் ஏதாவது கரப்ட் ஆயிடுச்சா? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் இதே பிளைட் அகமதாபாத்ல இருந்து லண்டன் போறதுக்கு முன்னால டெல்லியில இருந்து அகமதாபாத்துக்கு வந்திருக்கு. லேண்ட் ஆனோடனே AI 432 அப்படிங்கிற பேர்ல இந்த பிளைட்டை கொண்டு வந்து லேண்ட் பண்ணிருக்காங்க. லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பைலட்ஸ் தரப்புல இருந்து ஃபால்ட்டி சென்சார் இருக்கு அப்படின்னு அவங்க நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. அந்த ஃபால்ட்டி சென்சார் ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் AI 171 அப்படிங்கிற பேர்ல இந்த பிளைட்டை ஆபரேட் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ வேற ஒரு இடத்துல ஃபால்ட்டி சென்சார் இருந்ததுன்னா இந்த ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்சஸ்ல கூட ஃபால்ட்டி சென்சார்ஸ் இருந்திருக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி? அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்களா? இது மட்டும் இல்ல 17 டிசம்பர் 2018 பாருங்க FAA ஸ்பெஷல் ஏர்வர்தினஸ் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஒரு புல்லட்டினை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த புல்லட்டின்ல இருக்கக்கூடிய விஷயங்களை படிச்சா உண்மையிலே நமக்கு வந்து அப்படியே ரத்தம் உறைஞ்சு போகுது. இதுல ரொம்ப தெளிவா நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்த அவங்களுடைய மொழியில அவங்க என்ன எழுதி இருக்கிறாங்களோ அதை அப்படியே ஆட் வெர்பேட்டும் நான் சொல்றேன். 737 flightsல பாத்தீங்கன்னா the fuel control switches were installed with the locking feature disengaged. அதாவது இந்த ரன்ல இருந்து கட் ஆஃப் வராம இருக்கிறதுக்கு அந்த லாக்கிங் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, அந்த லாக்கிங் ஃபீச்சரை டிஸ்எங்கேஜ் பண்ணியே இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இதனால பல நேரங்கள்ல ரன்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்விட்சஸ் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத நீங்க சரி செய்யணும், எல்லா பிளைட்டையும் செக் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அட்வைசரி அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. போயிங் ரொம்ப சாமர்த்தியமா இந்த புல்லட்டின்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பைபாஸ் பண்றதுக்கு ஒரு அட்வைசரி ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதாவது இது போன்ற விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க, இத கம்பல்சரியா நீங்க செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, ஆனா செக் பண்ணீங்கன்னா நல்லது. இத ஒரு ரெக்கமெண்டேஷனா சொல்றோம், இது கம்பல்சரி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி ஒரு அறிக்கையை போயிங் வெளியிடுது. ஆனா ஏர் இந்தியா இதை எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்திருக்கு அப்படிங்கறது பாருங்க. இந்த ஃபியூவல் கண்ட்ரோல் ஸ்விட்சஸை செக் பண்ணாம விட்டுருக்காங்க. சரிங்க 737க்கு தானே சொல்லியிருக்காங்க, 787க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 737ல என்ன மாடல் ஃபியூவல் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதே மாடல் தான் 787யும் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இங்கேயும் இன்ஸ்டலேஷன்ல எரர் நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கறத செக் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? அதுவும் இது போன்ற ஒரு அட்வைசரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு புல்லட்டின் வந்ததுக்கு அப்புறம் இத பிரிகாஷனரியா செக் பண்ண வேண்டியது ஏர் இந்தியாவுடைய பொறுப்பு இல்லையா? அதை ஏன் இவங்க செய்யல? இத்தனை கேள்விகளையும் பைலட் அசோசியேஷன் சார்பில் கேக்குறாங்க. இதே பிளைட்ல பாத்தீங்கன்னா throttle கண்ட்ரோல் சுவிட்சை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க, என்ஜினை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. 2018ல ஆரம்பிச்சு 2023 வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை இதே பிளைட்ல செஞ்சிருக்காங்க. இவ்வளவு செஞ்சவங்க இந்த ஒரு புல்லட்டினை மட்டும் ஏன் இக்னோர் பண்ணாங்க? அது ரெக்கமெண்டேஷனா இருந்தாலும் கம்பல்சரியா இல்லைனாலும் மேண்டேட்டரியா இவங்க இதை செக் பண்ணிருக்கணுமா இல்லையா? இப்போ இந்த பாசிபிலிட்டியை எப்படி இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்ல ரூல் அவுட் பண்றாங்க? இவ்வளவு கேள்விகள் இருக்கு. பைலட் எரர் பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா பாசிபிள். அத 100% நம்மளால ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனா ஃபால்ட்டி ஸ்விட்ச் அப்படிங்கிற பாசிபிலிட்டியும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த பாசிபிலிட்டியும் இருக்கு. அத பத்தி ஏன் பிரிலிமினரி ரிப்போர்ட்ல எதையுமே மென்ஷன் பண்ணல? அப்ப யார காப்பாத்துறதுக்கான முயற்சி இங்க நடக்குது? பிளைட் தயாரிச்ச கம்பெனியை காப்பாத்த முயற்சி பண்றீங்களா? இல்ல இன்ஜினை தயாரிச்ச கம்பெனியை காப்பாத்த முயற்சி பண்றீங்களா? இல்ல இதெல்லாம் அலட்சியப்படுத்தின DGCAவையும் ஏர் இந்தியாவையும் காப்பாத்த முயற்சி பண்றீங்களா?
இறந்து போன பைலட்ஸ் திரும்ப வந்து அவங்க தரப்பு விளக்கத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால அவங்க மேல பழிய போடுறது ரொம்ப ஈஸி. ஆனா இதை நாம அவ்வளவு எளிதில இக்னோர் பண்ண முடியுமா? Can a faulty switch crash a plane? Yes, it can crash a plane. Boeing ஓட 737 MAX 2 flights ஒரு faulty mechanism, ஒரு faulty switch mechanism, MCAS சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஃபால்ட்னால தான் கிராஷ் ஆகி அவ்வளவு உயிர்கள் போச்சு. பிரிலிமினரி ரிப்போர்ட்டுக்கும் ஃபைனல் ரிப்போர்ட் வரதுக்கும் கிட்டத்தட்ட 18 மாசம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறாங்க. 1.5 வருஷம். இந்த 1.5 வருஷம் நாம உயிரை பிடிச்சிக்கிட்டு தான் இந்த பிளைட்ஸ்ல டிராவல் பண்ணணுமா? இதெல்லாம் செக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட பிரிலிமினரி ரிப்போர்ட்ல ஏன் இந்த கம்பெனிகளுக்கு கொடுக்கப்படல? அப்ப ஃபைனல் ரிப்போர்ட் வர வரைக்கும் உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. 18 மாசத்துல மக்கள் இத மறந்து கடந்து போயிருவாங்க. தங்கள் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு பைலட்ஸ் உயிரோட இல்ல. அதனால ரொம்ப கன்வீனியன்ட்டா அவங்க மேல முழு பழிய தூக்கி போட்டுட்டாங்க. இதுல பாதிக்கப்படுறது ஏர்லைன்ஸ்ல பயணிக்கக்கூடிய பயணிகள். என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம உயிர இவங்க கையில குடுத்துட்டு நம்ம பிரயாணம் பண்றோம். அந்த உயிர பாதுகாப்பா கொண்டு போய் அவங்களோட டெஸ்டினேஷன சேர்க்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியோ, அக்கவுண்டபிலிட்டியோ எடுத்துக்கிறதுக்கு இந்த எந்த நிறுவனங்களும் தயாராக இல்ல. இப்ப புரியுதா? ஆரம்பத்துலன்னு நான் சொல்றேனே, உசுர மசுரா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அதுதான் இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்ல வெளியில வந்தது.